ஹலோ ஸ்பாட்டன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு another episode. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு தனுஷோட குபேரா படம் வந்து பார்த்தா ரிலீஸ் ஆயிருக்கு. காலையிலேயே அந்த படத்தை வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த மூவியோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா 3.25 மணி நேரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான் கழிச்சுதான் இன்டர்வியூலே வந்து பாத்தீங்கன்னா விடுறாங்க. இந்த படத்துல தனுஷ், ராஷ்மிகா, நாகார்ஜுனா, சுனேனா, பாக்யராஜ், அப்புறம் வில்லன் ஒரு பாலிவுட் ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கும் கார்பரேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குமா. சோ அந்த பிளாக் மணியை ஒயிட் மணியா வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக ஒரு ஆள் வந்து தேவைப்படுது. அதுக்கு ஒரு பினாமியை வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது. சம்பந்தமில்லாம ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டிரான்சாக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பெகர் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு பெகர் தான் தனுஷ். ஆமா. சோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ப்ராப்ளமா வந்து அந்த ப்ராப்ளத்துல இருந்து தனுஷ் எப்படி ஃபேஸ் பண்ணி தப்பிக்கிறாருன்றதுதான் இந்த குபேரா படத்தோட கதையே. ஓயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். இந்த படத்துல ஒரு 20 நிமிஷம் கழிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட என்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓப்பனிங் சீனே அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிற மாதிரி தான். அவரோட லுக் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ட்ரெய்லர் டீசர்ல வந்து பாத்துருப்பீங்களா, ஃபுல்லா பியர்ட் வச்சுக்கிட்டு அழுக்கு சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி இருக்குமோ, ஒரு பெக்கரோட ஆட்டிடியூடு, அவங்க ஸ்டைலு, வாக்கு எப்படிலாம் இருக்கணுமோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தத்ரூபமா அந்த மனுஷன் வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த மனுஷன் பெக்கரா நடிக்கல, பெக்கராவே வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்திருக்காரு. இந்த ஆடியோ லான்ச் கூட வந்து சொன்னாரு தெரியுமா, இவர் ஒரு பெரிய டைரக்டர், அவருக்கே நடிச்சா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு புகழ்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கிட்ட நடிக்க போனா திருப்பதி அடிவாரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிச்சை எடுக்க விட்டாங்க நடு வெயில்னு சொன்னா தெரியுமா. அதெல்லாம் உண்மைதான். நீங்க படம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தெரியும். திருப்பதி அடிவாரத்துல உச்சி வெயில்ல அம்மா தாயே. இந்த மூவியை பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மனுஷோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னொரு நேஷனல் அவார்டை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கையிலே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கிரஷ் ஆன ராஷ்மிகா. இந்த படத்துல என்னமோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான். ஆனா ஹீரோயின் கணக்கா இந்த படத்துல அவங்களை வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சைடு கேரக்டரா தனுஷ் கூட டிராவல் பண்ற மாதிரியே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ராஷ்மிகா அண்ட் தனுஷ் தான். உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்ல மேடம், ஏன் உலகமும் தான். ஏற்கனவே ராஷ்மிகா வந்து பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் பிரச்சனால வந்து கதறிட்டு இருப்பாங்க. கூட தனுஷ் வந்து ஒட்டிக்க இவங்க 2 பேரும் நடுக்குள்ள சண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு அவங்க 2 பேருக்குள்ள பிடிச்ச சீன் என்னன்னு தெரியுமா, தனுஷ் போய் ராஷ்மிகிட்ட சொல்லுவாரு, நீ ஓல்டு மார்க்குன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்காரர்கிட்ட போய் சொல்லு, அவருக்கு உனக்கு சாவி கொடுப்பாரு. அந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஓ சாவு நீ சாவு, ஏன் சாவு நான் சாவுறேன். சாகவானா மேடம். நாகார்ஜுனா ஜெயில இருந்து வந்து ஒரு ஹியூமனிட்டி உள்ள ஆபீசர். கார்பரேட் ஆளுங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவனுங்கிட்ட மாட்டிக்கிட்டு அவனுக்கும் வேலை செய்ய முடியாம வந்து பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பெகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியாம வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருப்பாரு. கடைசியில அந்த மனுஷன் சரி விடுங்க, படம் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அவரோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நல்ல கேரக்டர் அவர் கொடுத்திருக்காங்க இந்த படத்துல. இந்த நாட்டுல பணமும் பவரும் இல்ல, வேலை செய்யுது, நீதி நியாயம் இல்ல, இது சரித்திரம். இந்த படத்துல பாக்யராஜ்லாம் வேற நடிச்சிருக்காரு. நீங்க பாக்யராஜ் தான் சொல்லிட்டு அவரை கண்டுபிடிக்கவே வந்து பாத்தீங்கன்னா முடியாது. டோட்டலா அவரோட கெட்டப்பே வந்து பாத்தீங்கன்னா இங்க மாத்தி விட்டுருக்காங்க. அப்புறம் சுனேனா நடிச்சிருக்காங்க, நாகார்ஜுனோட வைஃபா. அவங்க 1-2 சீனை தான் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டர்ன்றதுனால ஒரு நார்த் இந்தியன் காய் வந்து போட்டிருக்காங்க. அவர் வந்து தனுஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 42 வயசா, இவருக்கு 37 வயசு தான். இவரு வயசான ஆள் மாதிரி தெரியாது, தனுஷ் சின்ன பையன் மாதிரி இருக்காரு. ஒரு தெரிஞ்ச மகமா போட்டா அந்த வில்லன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனது நீண்ட பச்சை வயல்கள் எனது, காடும் எனது, காடும் எனது, கனிம வளங்கள் அனைத்தும் எனது. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீன்லாம் என்னன்னா, 1-2 ஸ்பாய்லர் நான் சொல்லதான் போறேன், கண்டுக்காதீங்க. அது என்னன்னா, ஒரு கூட்டத்துல வந்து பார்த்தா 2 சின்ன பசங்க வந்து காசு கட்டிட்டு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. யாரும் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அது தூரமா தனுஷ் பாத்துட்டு இருப்பாரு. இருங்க நான் உங்களுக்கு காசு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவரு அந்த படத்துல பெகர் தானே, பெகர்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும்ல. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தூரமா வந்து கட்டை எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஷர்ட் எல்லாம் ஓபன் பண்ணி இடுப்புல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இந்த பெகர்லாம் வந்து கையில கட்டை வச்சுக்கிட்டு கையில வந்து கால் சரியில்லாம இப்படி நோண்டி அந்த வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க தெரியுமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பிச்சை எடுத்து அந்த காசை வந்து வாங்கிட்டு வந்து 2 பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து கையில காசும் கொடுத்துருவாரு. அந்த சீன் இருக்கு, அதுவும் அவரோட ஆக்டிங்லாம் அவ்வளவு அல்டிமேட்டா இருந்துச்சு. அவ்வளவு எமோஷனலா வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்க்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சீன்ல ரோட்டோரமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து கிடப்பாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரங்க தான் போல இருக்கு. கார்பரேஷன் ஆள்காலங்கள்லாம் நாய் வண்டியில வந்து அவர் ஏத்திட்டு போவாங்க. உடனே தனுஷ் அங்க இருந்து ஓடி வந்து நாய் வண்டியில எல்லாம் அவங்களை பார்த்து ஏத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் நஞ்ச காசு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து ராஜ மரியாதையோட வழி அனுப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி அந்த யாரோ தெரியாத பணத்தை வந்து பாத்தீங்கன்னா வழி அனுப்பாரு. அப்ப தனுஷ் கிட்ட கேட்பாங்க, ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னா,
இந்த ஜென்மத்துல தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரங்களா இருக்காங்க, நம்ம கட்டி வச்சு எரிச்சு அவங்களை வழி அமிச்சா அடுத்த ஜென்மத்துல ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லுவாரு. அதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை தெரியுமா? நாமளும் வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரங்களா இருந்தாதான் இதெல்லாம் நம்மளுக்கு புரியும் போல இருக்குது. காஞ்ச வயிறு பிஞ்ச செருப்பு பழைய சோறு பஞ்சம் எனது. கடைசியா வில்லனே வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை கையாலே வந்து பாத்தீங்கன்னா வில்லனுக்கு பிச்சை போற சீன்லாம் வேற லெவல்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தனுஷ் சொல்லுவாரு, எங்களை மாதிரி பெக்கர்ஸ் பிச்சைக்காரங்க இங்க மும்பை, ஆந்திரா, தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடு தங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம், சாப்பாடு, ட்ரெஸ், மெடிசன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்ற சீன்லாம் நல்லா இருந்தது. எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் தெரியுமா? தேவி ஸ்ரீ பிரசாத். ஆக்சுவலா ஒரு தெலுங்கு பிலிம் தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க, அதனாலதான் டிஎஸ்பியை மியூசிக் டைரக்டரா போட்டிருக்காங்க. நல்ல பிஜிஎம் கொடுத்திருக்காரு, நல்ல சாங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து போய்வா நண்பான்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? அந்த பாட்டு எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, என்னடா பாட்டு இது போய்வா நண்பா போய்வா நண்பான்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை அந்த படத்துல வர சீனோட ஆட் பண்ணி அந்த படத்தை பார்த்து பாருங்களேன், நம்ம மெல்ட் ஆயிடுவோம். போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. இந்த படத்துல மெயினா பாசிட்டிவா இருக்க ஒரே விஷயம் என்ன தெரியுமா? தனுஷோட ஆக்டிங் தான். இந்த மரியாதை படம் பார்த்துருப்பீங்களா? செகண்ட் ஹாஃப்ல ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு போன்ல பேசுவார் தெரியுமா, சார் சார் ஹெல்ப் சார் ப்ளீஸ் சார்ன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆக்டிங் தான் அந்த படம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவ்வளவு கோரா வந்து பாத்தீங்கன்னா பெக்கருக்கு தேவையான என்ன விஷயம், அந்த ஆட்டிடியூடு. திடீர்னு ஒரு இடத்துல என்ன தெரியுமா பண்ணுவாரு, கோட் ஷூட் எல்லாம் போட்டிருப்பாரு, ஆனா அந்த பெக்கரோட ஆட்டிடியூட் மாறாதுல. இந்த பெக்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருட்டுல வந்து தீப்பந்தத்தை வச்சு உட்காந்து இருப்பாங்க, திடீர்னு ஜம்ப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பெக்கர் மாதிரி அப்படி வந்து உட்காருவாரு. அந்த கோட் ஷூட்டோட சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெக்கர்ஸ் தான், அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. ஏன்னு பார்த்தா அப்புறம் தான் அவர் புரிஞ்சுப்பாரு, ஓ நம்ம கோட் ஷூட் போட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே வந்து ஏஞ்சிட்டு போயிடுவாரு. நெகட்டிவ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல. பட் மோரோவர் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 3.25 மணி நேரம் படம், எப்படா இன்டர்வல் வரும்னு சொல்லிட்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இன்னும் கூட படத்துல ஒரு சில சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கூட வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணலாம். கட் பண்ணா அவ்வளவு எங்கேஜிங்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நெகட்டிவா வந்து தெரிஞ்சிட்டு இருந்தது, மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. இந்த படத்தோட கோர் என்ன வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு சீன்ல ஒரு பிச்சைக்காரர் ரோட்ல வண்டி அடிபட்டு வந்து பாத்தீங்கன்னா இறந்துருவாரு. ஆபரேஷன் ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க, ஆனா அவரை தொட்டு கூட வந்து யாரும் தூக்க மாட்டாங்க. சுத்தி இருக்க பிச்சைக்காரங்களை அவர் தூக்கி போட்டு ஒரு குப்பமேட்ல வந்து பாத்தீங்கன்னா எரிப்பாங்க. சுத்தி இருக்க பீப்புள் அந்த பிச்சைக்காரங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு அந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பிச்சைக்காரங்களை வந்து கட்டையில தான் வந்து பாத்தீங்கன்னா எரிக்கணும். ஏன்னா அடுத்த ஜென்மத்துல திருப்பி அவங்க பிச்சைக்காரனா இல்லாம ஒரு நல்ல லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும்னு சொல்றத நான் இந்த படத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, பிச்சை எடுத்தாலும் அவங்க மனுஷங்க தானே. நான் சாப்பிடுறேன். சாக வேணாம் மேடம், பழச்சு என்ன பண்றது, வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். ஃபைனலா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் என்னன்னா, இது ஒரு 3.25 மணி நேரம் படம், அவ்வளவுதான். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன தெரியுமா, இந்த படத்தினாலலாம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் கிடையாது, இந்த தனுஷ்னாலதான் இது ஒரு படமே. படம் நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் தென் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மட்டும் தான் சைனிங் ஆஃப் மகேஷ்.